ஆனால் இந்த தேர்தலில் கட்சி தோத்தது கட்சியோட நாட்டு மக்கள். ஹாய் கைஸ், நாம் தமிழர் கிட்டத்தட்ட 15 வருட காலமாக தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் மாதிரி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலைனாலும் இவங்க படிப்படியாக தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மக்களுக்கான அரசியல் பண்ணுற வேலையில் இவங்க மக்களுக்கான அரசியலையும் சேர்த்து காடு, மலை, நீர், கடல், மண் போன்ற அனைத்து பல்லுயிருக்கான அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனக்குன்னு தனியாக கொள்கை, கோட்பாடு, தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை, கோட்பாடு தனித்து நிற்கிறாங்க, தனித்துவமாக நிற்காங்க. 2026 நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 4% வாக்கையும் 20 லட்சம் ஓட்டையும் வாங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு புது வரவு வரலனா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ணன் விஜயை பற்றி பேசுகிற அளவுக்கு அண்ணன் சீமானை பற்றி பேசியிருப்பாங்க. திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பினாங்க. மக்கள் மாற்றத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்நேரம் மாற்றமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு புது கட்சியின் வருகையால் மக்கள் மாற்றமாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகம்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜய் சினிமாவிலும் உச்சம், அரசியலும் உச்சக்கட்டம். இவரை பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. தமிழக மக்களை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. ஒரு மக்களை ஆட்சி செய்கிறதுக்கு சினிமா மட்டுமே போதுமா? எல்லாரும் சொல்கிறீங்க ஒரு குடும்ப தலைவனாக சரிவர செயல்பட முடியாத ஒருத்தவர் எப்படி ஒரு நாட்டு முதலமைச்சராக செயல்படுவார் அப்படின்னு கேட்குறாங்க. திராவிட கட்சிகள் மேலே இந்த அளவுக்கு அதிருப்தி வர்றதுக்கு முக்கிய காரணம் நாம் தமிழர். திராவிடர் கட்சிகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி அதை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டியது நாம் தமிழர் கட்சி. தேர்தலில் கட்சி தோத்தது கட்சியோட நாட்டு மக்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்ணன் பேசுனதை வச்சு சொல்கிறாங்க, அண்ணன் சொல்லியிருப்பார், நான் முதலமைச்சர் ஆனால் முதல் கையெழுத்தே துப்பாக்கியை வச்சு என் தமிழ் மக்களை கொன்ன சிங்களக்காரனெல்லாம் சுடுவேன்னு. நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்கிறீங்களே, நியூஸில் யாராவது கற்பழிக்கப்பட்டா அந்த தப்பை பண்ணவனை நடுரோட்டில் வச்சு வெட்டணும், கத்தியால் குத்தணும், சுடணும், தலையை துண்டாக வெட்டணும், நடுரோட்டில் தூக்கில் போட்டு கொல்லணும் இப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசுகிறீங்களே. 3 லட்சம் பேரை கொண்டு குவிச்சா சிங்களக்காரன். எங்கள் அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொல்லக்கூடாதா? எனிவே, இந்த தேர்தலில் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, திராவிட கட்சிகள்கிட்ட ஒரு சித்தாந்தம் இருந்துச்சு. என்ன சித்தாந்தம்னா, நம்ம எவ்வளோ தப்புனாலும் பண்ணலாம், ஆனால் மக்களை ஈஸியாக காசு கொடுத்து விலைக்கு வாங்கி நம்ம மறுபடியும் தேர்தலில் ஜெயிச்சிடலான்னு திராவிட கட்சிகள் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அந்த சித்தாந்தம் அடித்து நொறுக்கப்பட்டது. காரணம் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். காசு கொடுத்து மக்களை விலைக்கு வாங்க முடியாது, மக்களோட ஆதரவு இருந்தால் மட்டுமே நம்மளால் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த தேர்தல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க, மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் விரும்பின மாற்றத்தை அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தருவார்னு நான் நம்புகிறேன். நன்றி.